BHK, 3 BHK, shops, restaurant, supermarket and commercial available for rent in Kolattur, nearby Meridian Hospital, Kumaran Hospital, backside of Red Terry. Please contact 9034555554. 90களில் முன்னணி நடிகை ஜோதிகாவின் அக்கா, அரசியல்வாதி, இத்தனை அடையாளங்களையும் தாண்டி நக்மாவை பற்றி நாம் தெரிஞ்சுக்க என்ன இருக்குன்னா நிறைய விஷயம், நிறைய சுவாரஸ்யமான விஷயங்கள் இருக்கு. என்னன்னா, நக்மாவோட சொந்த ஊர் மும்பை. அவங்க அப்பா அரவிந்த் மொரார்ஜி அந்த ஊரில் பெரிய பிஸ்னஸ்மேன். அம்மா சீமா சுதந்திர போராட்டத்தில் தீவிரமாக ஈடுபட்ட காசின்னு சொல்லப்படுற தேசப்பற்றுமிக்க குடும்பத்தை சேர்ந்தவங்க. ஒரு கட்டத்தில் நக்மாவின் பெற்றோர் பரஸ்பரமா விவாகரத்து வாங்கிட்டாங்க. அதுக்கு பிறகு நக்மாவோட அம்மா சீமா மறுமணம் பண்ணிக்கிட்டாங்க. அந்த மறுமணத்துல பிறந்த குழந்தைங்க தாங்க நடிகை ஜோதிகாவும் ரோஷினியும். தந்தை வேறுபட்டாலும் இந்த 3 சிஸ்டர்ஸுமே எப்பவுமே ரொம்ப பாசமா லவ்வபிளா இருப்பாங்க. ஜோதிகா கூடவும் ரோஷினி கூடவும் நக்மா எப்பவுமே ஒரு பாண்டிங்கோட தான் இருப்பாங்க. பெற்றோர் விவாகரத்து வாங்கி பிரிஞ்சிட்டா கூட தன் அப்பா இறக்கும் வரைக்குமே அவர் கூட நக்மா ரொம்பவே ஸ்நேகத்தோட தான் இருந்தாங்க. அது மாதிரி தான் அம்மாவையும் நக்மா ரொம்பவே லவ் பண்ணாங்க. எங்க போனாலும் அவங்க அம்மா கூட தான் போவாங்க. சினிமா கரியர்ல நான் உச்சம் தொட்டதற்கு எங்க அம்மா தான் காரணம்னு பல இன்டர்வியூஸ்ல நக்மா சொல்லியிருக்காங்க. நக்மா ஃபர்ஸ்டா எங்க அறிமுகமானாங்க அப்படின்னா பாலிவுட்ல தான். 1990ல் சல்மான் கானுக்கு ஜோடியா இவங்க நடிச்சாங்க. பாஹி த ரிபல் ஃபார் லவ் அப்படின்ற படத்துல நக்மா நடிச்சாங்க. அப்போ அவங்களுடைய வயசு 15. அதுக்கப்புறமா 1990வது வருஷம் இந்த படம் ரொம்பவே ஹிட் ஆயிடுச்சு. 1991ல் தெலுங்கு படம் ஒன்றுல அறிமுகமான நக்மா ஹிந்தி தெலுங்குன்னு மாறி மாறி ரொம்பவே பிஸியா நடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. 1994ல் தான் காதலன் அப்படின்ற படம் மூலமா தமிழுக்கு வந்தாங்க இந்த தேவதை. ஷங்கர், ஏஆர் ரஹ்மான், பிரபு தேவான்னு பெரிய ஜாம்பவான்கள் இந்த படத்துல இணைஞ்சிருந்தாங்க. அப்படி இருக்கும்போது நக்மாவால என்ன பண்ண முடியும் அப்படின்னு நிறைய பேர் கொஸ்டின் ரைஸ் பண்ணாங்க. வந்து இறங்குனதுமே இந்த பேச்சு எல்லாமே அவங்களுடைய டான்ஸு, காதல், நடிப்பு அப்படின்னு எல்லாத்தையும் தவிடுபடியாக்கிட்டாங்க. இவங்களோட அசத்தல் பெர்ஃபார்மன்ஸை பார்த்து என்னவளே அடி என்னவளே அப்படின்ற பாட்டை ரசிகர்கள் முணுமுணுக்க ஆரம்பிச்சுட்டாங்க. அதுக்கப்புறமா சூப்பர் ஸ்டார் ரஜினிக்கு ஜோடி ஆனாங்க. பாட்ஷா படத்துல வெற்றியை பதிவு பண்ணாங்க. இமாலய வெற்றியால தமிழ் சினிமாவிலேயே ஒரு உலுக்கு உலுக்கிட்டாங்க நக்மா அப்படின்னு தான் சொல்லணும். ரொம்பவே எல்லா முன்னணி ஹீரோக்களிடையும் ஜோடி போட்டு டூயட் பாடி பயங்கர பிஸி ஆயிட்டாங்க நடிகை நக்மா. அவங்களுக்குன்னு ஒரு பெரிய ஃபேன் பேஸே இருந்தாங்க. திடீர்னு ஒரு டைம் ஒரு ஃபேமஸான நடிகர், அவர் பேரு சரத்குமார், அவர் கூட நக்மாவுக்கு அஃபேர் இருக்குன்னு முணுமுணுக்க ஆரம்பிச்சிட்டாங்க தமிழ் சினிமாவில். அதனால தமிழ் சினிமாவில் இருந்து அவங்க ரொம்பவே தூரமா போயிட்டாங்க. அதுக்கப்புறமா மறுபடியும் ரீஎன்ட்ரி கொடுத்தாங்க. சூப்பர் ஹிட் படமான படையப்பால சௌந்தர்யாவுக்கு பதிலா இவங்க நடிக்கிறதா இருந்துச்சு. அதுக்கப்புறமா நடிக்க முடியாம போயிடுச்சான். அப்புறமா நக்மாவுடைய பர்சனல் விஷயங்களை மையப்படுத்தி அவங்க பெயர் அடிக்கடி தலைப்புச் செய்திகளை வர ஆரம்பிச்சிச்சு. மிக பிரபலமாக இருந்த இந்திய கிரிக்கெட் வீரர் ஒருவருடைய இவருக்கு காதல் இருந்ததாகவும் அவங்கள கல்யாணம் செஞ்சுக்க போறதாகவும் அந்த சமயத்துல செய்திகள் வர ஆரம்பிச்சிச்சு. இதை வச்சு இவங்க 2 பேரையும் கடுமையாக ட்ரோல் செஞ்சாங்க. இத பத்தி நக்மா எந்த ஒரு கருத்தையுமே அப்போ தெரிவிக்கல. தன் மேல விழுந்த அத்தனை நெகட்டிவ் விமர்சனங்களையும் அசாத்தியமாக உறுதியோடு அமைதியா கடந்து போயிட்டாங்க. அதுக்கப்புறமா 2008வது வருஷத்துக்கு அப்புறமா சினிமா ஃபீல்டை விட்டே கம்ப்ளீட்டா விலகிட்டாங்க நக்மா. அரசியல் களத்துல நுழைஞ்சாங்க நக்மா. காங்கிரஸ் கட்சியில கட்சி பணியை மேற்கொண்டுட்டு வராங்க இப்ப வரைக்கும். சினிமாவை போலவே அரசியல் பயணமும் நக்மாவுக்கு அவ்வளவு எளிமையாக இல்லைங்க. 2004 இருந்து நக்மா காங்கிரஸ் கட்சியில இருக்காங்க. 2014 நடந்த நாடாளுமன்ற தேர்தல்ல மீரட் தொகுதியில் காங்கிரஸ் கட்சி சார்பா நின்னு தோல்வி அடைஞ்சிட்டாங்க. 2015ஆம் ஆண்டு இவங்களுக்கு ஆல் இந்தியா பெண்கள் காங்கிரசின் பொதுச் செயலாளர் பொறுப்பு கிடைச்சிச்சு. சில ஆண்டுகள் அதை கவனிச்சுட்டு வந்தாங்க. ஆனா அதுக்கப்புறமும் சொல்ற அளவுக்கு இல்ல.
இப்ப அவங்களுக்கு 49 வயசாகுது. இதுவரைக்கும் திருமணமே செஞ்சுக்காம சிங்கிளா தான் இருக்காங்க. ரீசெண்டா ஒரு பேட்டியில என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, திருமணம் செஞ்சுக்க கூடாதுன்ற எண்ணம்லாம் எனக்கு கிடையாது. கல்யாணம், குழந்தைன்னு குடும்ப வாழ்க்கைன்னு அமைச்சுக்கணும்னு தான் நினைக்கிறேன். சில சமயங்கள்ல நமக்கு ஒரு துணை, குடும்பம் வேணும்னு உணர்கிறேன். அது ஏனோ இப்ப வர கைகூடல அப்படின்னு ரொம்பவே ஃபீல் பண்ணி பேசியிருந்தாங்க நக்மா. நக்மாவோட வாழ்க்கை போராட்டங்கள் நிறைஞ்சதாகவும் மேடு பள்ளங்களால் சூழப்பட்டதாக இருந்தாலும் ஒவ்வொரு முறையும் கடுமையான விமர்சனங்களுக்கு ஆனாலும் ஆளானாலும் கேலி மற்றும் கிண்டல்களை எதிர்கொண்டாலும் அத்தனையையும் சமாளிச்சு அடுத்தடுத்த பயணப்பட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. ரொம்பவே துணிச்சலான பெண் தான் நக்மா. விழுந்ததுக்கு அப்புறமும் வலிமையோட மீண்டும் எழுவது நக்மாவுக்கு ஒன்றும் புதுசு இல்லைங்க.